ஞானம் வச்சு நம்ம வாழ்க்கை அந்த வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். வளர்க மெய்ஞான வாழ்க்கை சமாதானம். அப்போ ஒரு தனி மனிதனோட சமாதானம் தான் இந்த உலகத்தோட சமாதானம். அப்ப இந்த தனி மனிதன் நம்ம ஒரு 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 பானை சோறுல ஒரு சோறு பார்த்து சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் எங்கெங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் நம்ம பிரசன்ஸ் டிஃபரன்ஸ் இன் விச் எவர் பிளேஸ். என்னோட ஆண்டி எப்படி என்னோட சின்னம்மா எப்படி சொல்லுவாங்க, நீ எங்க இருக்கிறையோ அங்க நீ அந்த இடத்துல நீ வளர்க்க பாருங்க. இப்ப நம்மளெல்லாம் நினைக்கிறோம் நம்ம கேள்வி இல்லை, நம்ம மனசுக்கு ரொம்ப குக்கிராமன்னு சொல்லிட்டு. மகான் கூட திருவிழாங்குடியில இருந்து தான் இப்போ நம்ம மலேசியால அவரோட 113th நம்ம கொண்டாடுறோம். அப்போ ஒரு மகான் எங்க இருந்தாலும் அது கட்டாயம் அந்த அது அணையாது. ஸோ அது ஒரு பெரிய நெருப்பாகிறதுக்கு எல்லா அறிவுரைகளும் இருக்குது. ஸோ அதில் wherever we are we make a difference. Okay, so வளர்க மெய்ஞானம் வாழ சமாதானம். அப்போ wherever we are peaceful we create peace in that area. Then நாம் உலக நலம் காப்போம், அதான் நம்மளோட வேலை. உலக அமைதி காப்போம், இறை அருளால் சத்திய யுகம் அமைப்போம். இப்போ இந்த காலகட்டத்தில் இதுதான் நம்மளோட வேலை. அப்போ எப்படின்னு சொன்னா நம்ம சொந்தமா நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம அந்த இன்னர் அவுட்டர் அந்த உணர்வும் அந்த வாழ்க்கையும் ஒருங்கிணைக்கணும். அந்த உணர்வோட நம்ம வாழறப்போ எல்லாருக்கும் தெரியும், என்ன கேட்டாலும் அதுக்கு விடை கிடைக்கும், என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும் சொல்ற மாதிரி தான். ஸோ whatever we ask they are listening up there. மகன்கள் எல்லாம் வெயிட் பண்றாங்க, யாராச்சும் தவி மறைக்கிறாங்களான்னு. ஸோ நம்ம கேட்கிறப்ப நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அதை வச்சுட்டு நம்ம என்ன எண்ணம் வச்சு நம்ம வாழறோமோ அது மாதிரி இந்த உலகத்துல நம்ம அமைக்கிறோம். ஸோ அதான் இந்த சபையோட உள்பொருள் என்னன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருந்தா கூட இந்த உலகத்துக்கு ஒரு மாற்றம் ஏற்படுறது தான் நம்ம பிறந்திருக்கோம். அது நமக்கு உள்ளாக இருந்த அந்த எண்ணம் பிறக்கிறப்போ அந்த எண்ணம் சொல் செயல் நடை உடை பாவனை எல்லாம் மாறுது. How we dress, how we speak, how we deal with people, how we conduct ourselves. அப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு ஆள் மட்டும் போதும் ஒரு வித்தியாசம் பார்க்கறதுக்கு. பட் இதே மாதிரி நம்ம அப்பப்போ நம்ம ஒருங்கிணைச்சிட்டு கூட்டிட்டு நம்ம பேசிட்டு கலந்து உரையாடுறப்போ அந்த சின்ன ஒரு நெருப்பு ஒரு பெரிய ஒரு நெருப்பாகுது. அப்பதான் இந்த பரஞ்சோதி குடும்பம் இந்த உலகத்திலே லைட் அப் பண்ணுது. அப்போ இப்போ நம்மளோட இயற்கையில நம்ம காக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது இந்த வருஷம். பிள்ளைங்களை எல்லாம் வச்சுட்டு அதே மாதிரி இந்த ஞானஸ்ரீ மருத்துவம் மூலியமாயிட்டு மகாசக்தி யோகம் நடத்திட்டு நம்ம உணர்வு பெறாத ஆளுங்களுக்கு உணர்வு பெறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்குறதுக்கு இருக்குது. அப்போ பல திட்டங்கள் பிறக்கும். என்ன திட்டங்கள் பிறக்குதுன்னு சொன்னா நமக்குள்ளால இருக்கிற எண்ணத்துல இருந்து அந்த திட்டம்லாம் பிறக்குது. நம்மளோட எப்படி அது செய்யப்படுதுன்னு சொன்னா நம்மளோட ஒருங்கிணைப்புல இருக்குது. அப்ப இது ஒரு தனி மனிதனால ஏற்படுத்த முடியுமான்னு சொன்னா முடியும். அதனால எல்லாரும் கூட ஒருங்கிணைச்சு ஏற்படுத்துறப்போ ஒரு உணர்வு நிலையில we become one. So with that one a lot of things can be done. இந்த உலகத்திலே ஒரு மாற்றம். அப்ப நம்மளெல்லாம் இறங்கிட்டு பொலிட்டிக்ஸ்ல இறங்கணும் இல்லை, நம்மளெல்லாம் குருமார்கள் ஸ்தானத்துல இருந்து அந்த உலகத்துக்கு ஞானம் போதிக்கிறது தான் நம்மளோட பணி. அப்போ என்னெல்லாம் வாய்ப்புகள் நம்ம ஒவ்வொருவருடையும் அந்த வாழ்க்கையில அமையுதோ அந்த 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 வர வாய்ப்பினை விடாம அந்த புத்திசாலியேற்று அதனை பயன்படுத்துறது தான் ஒரு ஞானியோட கடமை. குருவே சரணம். சந்தோஷம்.